வணக்கம். வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு குரூப் 2A ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். குரூப் 4 முடித்து கண்டினியூஸாக குரூப் 2ஏக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம். இப்போது ஒரு ஈஸியான ஒரு ஷெட்யூல், 2 வாரத்துக்கான ஒரு ஈஸியான ஷெட்யூல் பார்க்க போகிறோம். இது நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டு ஒரு வாரத்தில் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம். இப்போ அதோட ஷெட்யூல் மட்டும் என்னென்னு பார்க்கலாம். நம்மளுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியும், எங்கேருந்து படிக்கணும்னு தெரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஜூன் 14 ஜூன் 23க்கான ஷெட்யூல் தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் பார்ப்போம். தமிழ் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திருக்கும் போது தமிழ் 6th நம்ம தெளிவாக படிச்சுருந்துருப்போம். 11th 12th கண்டிப்பாக நம்ம ஒரு பெண்டிங்கில் தான் வச்சுருப்போம். அதனால் இப்போ நம்ம 12th நியூ புக்கில் ஃபஸ்ட்டு 5 இயல், ஃபஸ்ட்டு 5 இயல் இந்த வாரத்துக்கு நம்ம படிக்க போகிறோம். அது கூட ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் மேக்ஸில். என்னென்னா சதவீதம், சராசரி, அதுக்கப்புறமா வரலாறு. இது நம்ம குரூப் 4 படிக்கும் போது ஸ்டார்டிங்கில் நம்ம சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள் படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி புவியியல், மண்வகைகள் ரொம்ப ஈஸியான டாபிக் தான், சின்ன டாபிக் தான். அது போக நாம் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸும் சைட் பை சைட் படிச்சுட்டே தான் வரணும். இந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நம்ம எக்ஸாம் ஜூன் 9 முடிச்சிருப்போம். ஜூன் 10th ஜூன் 22 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்குங்க. அதாவது எப்படின்னா, சும்மா ஒரு ஓவராலாக படிக்காமல், வாட் இஸ் வாட் அப்படின்னு படிக்காமல், உள்ளே போய் அந்த ஒரு டாபிக் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இது நம்மளுக்கு தேவை அப்படின்னு இருந்துருந்துச்சுன்னா உள்ளே போய் அது எங்கேருந்து வந்தது, அதோட ஹிஸ்ட்ரி, அதில் ஏதாவது மாற்றிருந்துருக்குறாங்களா, எப்போ இருந்து வந்தது, அதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுக்குங்க. இதை படிச்சுட்டு ஜூன் 23 நைட்டு 10 மணிக்கு கண்டிப்பாக நம்ம டெஸ்ட்டு லிங்க் கொடுத்துருவோம். அது நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்த வாரத்துக்கானது ஜூன் 23 ஜூன் 30 வரைக்கும் இருக்கிற ஷெட்யூல். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 5 இயல் படிச்சிருப்போம் 12th. மீதி படிச்சுக்குங்க. மீதி படிச்சுட்டு 12th ஃபுல்லாமே நம்ம டெஸ்ட் வச்சுக்கலாம். அதே மாதிரி மேக்ஸில் மீசியமாக மீப்போவா நம்ம என்ன பண்ணுவோன்னா, டெஸ்ட்டு வச்சுட்டு இப்போ முந்தின வாரத்தை டெஸ்ட்டு வச்சிட்டோம்னா அதோட முடிக்காமல் அதோட கண்டினியூஷனாக தான் இருக்கும். அதாவது இப்போ நம்ம டெஸ்ட்டு 1ல் என்ன வச்சுருக்கோமோ கண்டிப்பாக அதுவும் அடுத்த டெஸ்ட்டில் வரும். நீங்கள் அதே ரிவிஷன் பண்ணிட்டு தான் வரணும். அதாவது நம்ம படிச்சுட்டோம் அதோடு வைக்காமல் அடுத்தடுத்து நம்ம ரிவிஷன் பண்ண தான் கண்டிப்பாக அது நம்ம மனசில் நிற்கும். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. இதுதான் அடுத்த வாரத்துக்கான ஷெட்யூல். தமிழில் 12th ஃபுல்லாக, மேக்ஸில் LCM HCF நம்பர்ஸ், அடுத்தது வரலாறில் டெல்லி சுல்தான், புவியியலில் நீர் வளங்கள், அப்புறம் பால்ட்டியில் இந்திய அரசியலமைப்பு முகவுரை, CAல ஜூன் 23 ஜூன் 30 வரைக்கும். இது மட்டும் படிக்காமல் இதையும் சேர்த்து இந்த டெஸ்ட்டுக்கு படிச்சுக்குங்க. இந்த டெஸ்ட் ஜூன் 30. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஷெட்யூல் தான். கண்டிப்பாக படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிக்கங்க. நன்றி. கண்டினியூஸாக முயற்சி செய்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நம்ம ரிவிஷன் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே, நன்றி.